நான் உங்கள் முஸ்தபா நூரானி, சமூக ஆர்வலர், தென்காசி மாவட்டம், கடையம். நான் இப்போ என்ன வீடியோனா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ பதிவு என்ன பண்ணியிருந்தோன்னா, நம்ம தம்பி சின்ன பையனுக்காக ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அவருக்கு வந்து வாய் பேசவும் காது கேட்காது. ஸோ அந்த பிரச்சனைக்காக நம்மகிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம நாடி இருந்தாங்க. அவங்க வந்து கூலி வேலை தான் பார்க்குறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பையனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த பேச்சு திறமை உள்ள அந்த ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் பணம் இல்லை. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவங்க வந்து ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்துருக்குறாங்க. இந்த பையனை வந்து அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாப்புல. ஆனால் நம்ம பேசுகிற எதுவுமே கேட்காது. ஸோ அதனால் அவனுக்கு வந்து மிஷின் சப்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து, நிறைய பேர் பேரே சொல்லலை, நான் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் நன்றியாக அந்த குடும்பத்துக்காகவும், கடவுள் வந்து அந்த குடும்பத்துக்கு எல்லாருக்காகவும், என்னோட நண்பர்களோட குடும்பத்துக்கு எல்லாருக்காகவும் இறைவன் வந்து அருள் புரியும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிருந்தேன். இன்றைக்கி அவனுக்கு இந்த காது மிஷினையும் இந்த அவங்களோட இது எல்லாத்தையும் அவனுக்கு வழங்கணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், மாட்டி ராக்னேஷ் செல்வா, பேசுறது கேட்குதா உனக்கு? நான் பேசுறது காது கேட்குதா? ஓகேவா இருக்கா? இவருக்கு ஆல்ரெடி நான் டாக்டர்கிட்ட போனது இருப்பே வந்து வச்சு செக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இப்போ கிளியராக கண்டிப்பாக கேட்கும். அப்பா நீங்கள் ஏதாவது அவருக்கு சொல்லணும்னா சொல்லுங்கள். அவனுக்கு இது கிடைச்சதுக்கு. எங்களுக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கம் குடிப்பங்குளம். என் பையனுக்கு காது கொஞ்சம் கேட்காது, வாய் கேட்க மாட்டான். அதனால் இந்த டாக்டரு முஸ்தபா சாரு அவங்க நண்பர்கள் மூலமாக இந்த உதவியை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக இருக்குது. அவங்க குடும்பம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும். கடவுளோட கிருபையால் நல்லா அருள் புரியணும். இதுதான் எங்கள் மகனுக்கு நல்லா உதவி பண்ணியிருக்காங்க. அது இன்னும் மறக்க முடியாத ஒன்று. கண்டிப்பாக அவன் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு எங்களோட பிரார்த்தனை இருக்குது. அவன் நல்ல இதாகட்டும். நன்றிம்மா. நன்றி. நான் உங்கள் முஸ்தபா நூரானி, சமூக ஆர்வலர், கடையம், தென்காசி மாவட்டம்.